நமது தேசத்தின் நிதிநிலை அறிக்கையை வீர தமிழச்சியாக நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 9வது முறையாக தொடர்ந்து வழங்கி இருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கை தேசத்தை வலிமையான தேசமாக உருவாக்குவதற்கு அடித்தளத்தை அமைத்திருக்கிறது. குறிப்பாக தேசத்தை வலிமையான தேசமாக உலக அரங்கிலே கொண்டு செலுத்துவதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு துறையிலேயும் எந்த வகையான கட்டமைப்புகளை உருவாக்குகிறோம் என்று அவர் அறிவித்த அறிவிப்பு இந்த தேசத்தில் இதுகாரும் இல்லாத நிதிநிலை அறிக்கையிலே இந்த நிதிநிலைக்குத்தான் மிகச்சிறந்த நிதிநிலை அறிக்கை என்று சொல்லத்தக்க வகையிலே அமைந்திருக்கிறது. குறிப்பாக மகளிருக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிர் மாணவிகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு மாவட்டந்தோறும் அவர்களுக்கு விடுதி அமைக்கப்படும். மாவட்டந்தோறும் விடுதி அமைக்கப்பட்டு அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு வழிவகை செய்யப்படும் என்ற அறிவிப்பெல்லாம் ஒரு சாதாரண அறிவிப்பாக கருத முடியாது. அதை போல ஒவ்வொரு துறையிலேயும் அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை எப்படி உருவாக்குவது, கால்நடை துறையை கூட விடவில்லை, அது கூட ஒரு உயர்ந்த இடத்திலே உலகம் முழுவதும் போற்றக்கூடிய அளவிற்கு அதை வளர்த்தியாக வேண்டும் என்ற ஒரு மிக சிறந்த நிதிநிலை அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. இது பாராட்டுக்குரியது, எல்லோராலும் பாராட்டப்பட வேண்டிய நிதிநிலை அறிக்கை. பொதுவாக இந்த நிதிநிலை அறிக்கை 3 வகையிலே பேசப்படுகிற அளவான நிதிநிலை அறிக்கை. ஒன்று, உள்நாட்டினுடைய வளர்ச்சி, தேச மக்களுடைய பாதுகாப்பு, அதை போல அந்நிய நாடுகளிலே நம்முடைய தேசத்தினுடைய வளர்ச்சியை எப்படி நாம் அதை தொடர்ந்து கொண்டு போகப் போகிறோம் என்பதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவது. அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற துறைகள் முதலில் தொழில்துறை, அதை போல கால்நடை பராமரிப்புத்துறை, மீன் வளர்ச்சி, அதை போல எந்த சாதாரண மக்களால் பயன்படுத்தப்படக்கூடிய துறைகளை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் நவீனப்படுத்துவதிலேயும் அது உலகத்தினுடைய தரத்திற்கு கொண்டு போய் செலுத்துவதிலும் ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை ஒரு புதிய முகம், இந்த நிதிநிலை அறிக்கைக்கு ஒரு நியூ ஃபேஸ் கிடைத்திருக்கிறது. வருங்காலத்தில் 2047 என்பதுதான் இலக்காக இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் அன்றாட தேவைகளையும் நாட்டு மக்களுக்கு தருகிற நிதிநிலை அறிக்கையாகவும் அவர் தந்திருக்கிறார்.